கைஸ் காலையில் எழுந்து ஜிம்மு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பேக் அண்ட் செஸ்ட்டு. பட் என்னென்னா என்னோடய இயர்ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். அதான் என்னோடய எனர்ஜி சப்ளையே. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா டைம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வார்ம் அப் வந்து வீட்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிம் போக போகிறேன். முடிஞ்சு இயர்ஃபோன்ஸும் சார்ஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். எனர்ஜி சப்ளை எடுத்தாச்சு. ஜிம்முக்கு போய் இன்றைக்கி பேக் அண்ட் செஸ்ட் ஃபேஸ் 2 முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளைன் டபுள் ப்ரெஸ், அதுக்கப்புறம் டிக்ளைன் மெஷின் ப்ரெஸ். ஸோ இதில் வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் பண்ணுவேன். ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதிகமான வெயிட்டில் 6 ரெப்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஆனால் நான் 1 or 2 ரெப்ஸ் பண்ணுற மாதிரி வந்து எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து இன்ஜுரியாக அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மினிமம் அந்த வெயிட்டில் வந்து என்னால் 3 ரெப்ஸ் மேலே போட முடிஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த வெயிட்டையே சூஸ் பண்ணுவேன். ஸோ 6 ரெப்ஸ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பவர் வந்து எப்படின்னா ஃபாஸ்ட்டாக மேலே கொண்டு போகணும், திரும்பி கொண்டு வரும்போது ஸ்லோவாக கொண்டு வரணும். ஸோ அது வந்து எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து 12 ரெப்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் வந்து எண்டுரன்ஸ் கம்மியான வெயிட்டில் 15 ரெப்ஸ் ஆர் ப்ளஸ் கூட பண்ணலாம். ஆனால் இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிக்கும் போது ஹோல்டிங் பண்ணுவேன். 3 செட்டையும் வந்து ஒரு செட்டாக வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது முடிச்சுட்டு வந்து 5 மினிட்ஸ் மினிமம் வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போவேன். அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லேட் புல் டவுன் நியூட்ரல் கிரிப்பில். அதை முடிச்சுட்டு கடைசியாக டீ பர்றோம். அதோட பேக் அண்ட் செஸ்ட் ஃபேஸ் 2 வந்து முடிஞ்சிச்சு. ஜிம் முடிச்சுட்டு வந்து பாலை கச்சேரி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு குக்கும்பரையும் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பட்டர் கார்லிக் ப்ரான் வந்து இப்போ செய்ய போகிறேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக சேனலில் வரும். நருட்டோவை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நீ சாயந்தரம் பார்க்கலாம். 1 லிட்டர் பால், அப்புறம் வந்துட்டு ஒரு 3 பனானா சாப்பிட்டேன். இன்றைக்கோட டே முடிஞ்சு, இன்றைக்கோட டயட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் கேலரிஸ் பர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. 8000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். அது 12,000 இல்லைனா ஒரு 15,000 ஆக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour வாக் போவேன். அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் காலைல பண்ணல, ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணணும். அதோட என்னோட டே முடிஞ்சிடும் அன்றைக்கி. வாக்ஸிங் நான் இன்றைக்கும் பண்ணல. ஏன்னா வாக்ஸிங் வந்து இன்னும் உடம்பு ரெடி ஆகலை ஃபுல்லாக. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு வாக்கிங்கும் முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் டே முடிச்சிட்டேன்.